சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 79வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 79வது பாடல். அன்பர்க்கு அருள் புரிவது அல்லாமல் தேவரீர் வன்பர்க்கு அருள் புரிய மாட்டீரேல், உம்பர் தொழும் நல்லார் புகழ் மதுரை நாதரே, தேவரீர்க்கு எல்லாமும் வல்ல சித்தர் ஏன். இந்த பாடலை நாம் பார்க்கும்போது உலகியல்ல நம்மளை சுற்றி இன்றைக்கி இருக்கிற நிறைய பள்ளிக்கூடங்கள் தான் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார் பெருமான். அதாவது சில பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மாணவர்களும் நல்லா படித்து மார்க் எடுத்தால் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் இருக்குது, சுமாராக படிக்கிற பசங்களுக்கோ இல்லைன்னா நல்லா படிக்காத பசங்களுக்கோ இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த பள்ளிக்கூடம் என்றைக்குமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா படிக்கிற பசங்களை வச்சு முதலிடம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம். படிப்பே வராத பிள்ளைங்களை வச்சு முதலிடம் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அங்கே தான் அந்த கல்விக்கூடங்கள் தனித்துவமாக நிற்கிது. ஆனால் இன்றைக்கி நிறைய கல்விக்கூடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்களை மட்டும் வச்சு தான் நாங்கள் பாடம் நடத்துவோம் அப்படின்ட்டு ரொம்ப சுலபமான ஒரு வழியை தேடிக்கிறாங்க. அந்த கருத்தை இந்த பாடலில் நாம் பிரதிபலிக்கிறத பார்க்க முடியுது. சாமி, அன்பர்னு சொல்கிறவங்களுக்கு நீ அருள் புரிய முடியும். அது எல்லாராலும் செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நாமளும் அன்பாக தான் இருக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்து நம்மளுக்கு துரோகம் கொடுக்குறவங்கக்கிட்ட நம்மளால் அன்பாக இருக்க முடியுமா? மனிதர்களாக இருக்கிற எங்களால் முடியலை. ஆனால் ஒன்றால் முடியும் இல்லையா? வன்பராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீ அருள் செய்ய முடியுமே. நீ அருள் செய்ய முடியலை அப்படின்னா உனக்கு மட்டும் ஏன் எல்லாம் வல்ல சித்தர்னு பேர்? எல்லாம் வல்ல சித்தர்னா என்ன அர்த்தம்? எல்லாராலையும் செய்ய முடிஞ்சதையும் செய்யணும், எல்லாராலையும் செய்ய முடியாததையும் செய்யணும் இல்லையா? அப்பந்தானே உனக்கு அந்த பெயர் எல்லாமும் வல்ல சித்தர் அப்படிங்கிற ஒரு பெயர் பொருத்தமாக அமையும். ஆனால் நீ இன்றைக்கி என்ன பண்ணுற? அன்பர்களுக்கு மட்டும் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க அடியார்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் நான் அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கிட்ட அன்பாக இல்லாதவங்களெல்லாம் நீ கஷ்டப்படுத்திட்டு இருந்தீன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நிற்கிறாரு. இது நம்ம வாழ்க்கையிலேயே பொருத்தி பார்க்கலாமே. நம்மக்கிட்ட ஒருத்தங்க அன்பாக இருந்தாங்கன்னா நாமளும் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறோம். ஆனால் நம்மளை யாராவது ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு அந்த பக்குவம் இன்னும் வரலை, பெருமான்கிட்ட போகிறதுக்கான பக்குவம் இன்னும் வரலைங்கிறது நம்மளுக்கு இதுலேயே புரிகிறதா? இன்னும் ஒரு விதத்தில் யோசித்து பார்ப்போமே. அதாவது அன்பர்க்கு அருள் புரிகிறது அப்படிங்கிறது சிவபெருமான் செய்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நாம் எல்லாருமே பார்க்குறோம். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா வினை கழிவு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு ஏன் சாமி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறதில்ல, வினை கழிவு அப்படிங்கிறத தான் நாம் சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சொல்லுவோம், அவன் அவ்வளவு தூரம் கோயிலை இடிக்கிறான், சாமியை திட்டுறான், எல்லாம் பண்ணுறான், நல்லாத்தானப்பா இருக்கிறான், சாமி அவனை நல்லாத்தானப்பா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு சிவபெருமான் எல்லாம் வல்ல சித்தர்னு. அன்பர்களுக்கும் அன்பு செய்கிறாரு, வன்பர்களுக்கும் அன்பு செய்கிறாரு, கோயில் கற்றவருக்கும் அருள் செய்கிறாரு, கோயிலை இடிக்கிறவனுங்களுக்கும் பெருமான் அருள் செய்கிறாரு. அப்போ பெருமானோடைய பார்வையில் எல்லாரும் சரிசமம் தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் பார்க்குற பார்வையில் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 79வது பாடல் நமக்கு சொல்லும் அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.